ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தில் மாட்டில் ஏன் பால் குறையுது, அதை எப்படி தடுக்கிறது, ஸோ அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வாங்கின கோழி இலையை பார்த்துக்குங்க. ஸோ நல்லாவே வளர்ந்துருச்சுங்க. ஸோ பால் குறையிறது பார்த்திங்கன்னா எங்கள் பண்ணையிலையும் பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ யூஸ்வலாக பார்த்தோன்னா இந்த வருஷமே பார்த்தோன்னா அளவுக்கு பால் கம்மியாகாது. ஸோ இந்த டைம் பார்த்தோன்னா சில காரணங்களால் பார்த்தீங்கன்னா பால் கம்மியாயிடுச்சு. அது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகம். ஸோ 105, 107 அந்த அளவுக்கு போயிடுச்சு எங்கள் மாவட்டத்தில். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி பாத்திரம் கிணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மோட்டராக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா சரி பண்ணிடலாம். மோட்ரு பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ளே இருக்கிற மோட்டர் தண்ணிக்குள்ளே இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த மோட்டரை கயிற்றை கட்டி மேலே இழுத்து அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே இருக்கணும். அதான் பயங்கரமானது. அதை ரிப்பேர் பண்ணுறவரை பிடிச்சி அது இழுக்கிற காலை பிடிச்சி எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் ஆகிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி சரியாக பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு மேலே ஊற்றி விட முடியல. ஏன்னா கிணத்துலேருந்து வர தண்ணி தான் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு கொஞ்சம் மேலேயும் நல்லா ஊற்றி விடுவோம் காலையில் சாயங்காலம். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஊற்றி விடாதங்காட்டி மாடு பார்த்தீங்கன்னா வெயில் தாக்கிறதுனால ஒரு உப்பசத்தில் அந்த சூட்டில் பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு. எல்லா மாட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 லிட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பால்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு. ஸோ தண்ணி பிரச்சனையினால பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியறதில்ல. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாத தண்ணி தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அதுவும் ஒரு காரணம் தான். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெயில் காலத்தில் ஆரம்பிக்கும் போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா தண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கொடுப்போம். மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 நேரத்துக்கு பதிலாக மதிய நேரத்தில் 3வது நேரமாக மதிய நேரமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் மாட்டு கலந்து பார்த்தீங்கன்னா மதியானம் பார்த்தீங்கன்னா கொடுப்போம். அது போக பார்த்தீங்கன்னா காலையில் தண்ணி குடிக்கும்போது மாட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி இறைச்சிடுவோம். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா இறைச்சிடுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணால் பார்த்தீங்கன்னா மாட்டில் பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், எதுவுமே குறையாது. வெயிலும் பார்த்தீங்கன்னா நல்லாவே தாங்கும். மாடும் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி தான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடித்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம உள்ளாட்டி குளிப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா மாடையும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி கொடுத்தா பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பாலும் பார்த்தீங்கன்னா கம்மியாகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணால் விட்டிங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நடந்தது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக கன்றுக்குட்டிகளையும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பால் கொடுக்க முடியல. செப்பம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாலை கொடுத்துருவோம். ஸோ இந்த அளவு பார்த்தீங்கன்னா எல்லா பாலையும் கறக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ மாடெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி மரத்து மேலே தான் கட்டுவோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தா அந்தளவுக்கு சூடு அனல் அடிக்கும், உப்பசமாக இருக்குது. அந்த இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சில்லுன்னு காற்றே இல்லை. வெறும் பார்த்தீங்கன்னா மரம் நிழல் மட்டும் தான் இருக்குது. சுத்தமாக பார்த்தீங்கன்னா காற்று எந்த காற்றுமே இல்லை. ஸோ சுற்றி தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டாதங்காட்டி தோட்டம் வறண்டு போச்சு. ஸோ அந்த சூடு வேறு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அனல் மாதிரி திகச்சிட்டு கிடந்துச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி தண்ணி எடுத்துவிட்டோம். காடு ஃபுல்லாக பாஞ்சிட்டுருக்கு. மாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டாச்சு. தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே குடிக்கிறதுக்கு வச்சுட்டோம். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இலை பறிட்டு இருக்குது. வாய்க்காலில் தண்ணி போகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ தாக்கால் தண்ணி வந்துட்டுருக்கு. எங்களுது பார்த்தீங்கன்னா போர் எதுவும் இல்லை. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிணத்து தண்ணி தான். வாய்க்கால் தண்ணி பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்துக்கு வராது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடைசி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவும் வராது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிணறு மட்டும்தான். வீடுக்கு பார்த்தீங்கன்னா ஆற்று தண்ணி வரும். வாரத்துக்கு ஒரு தடவை அதை யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ மாடெல்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி சோர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டுருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா எதுக்கு அந்தளவுக்கு தண்ணி கிடைக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி முடிச்சுட்டு வந்ததுக்கு. இப்போ பரவாயில்ல, எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. ஸோ இந்த மாடு பார்த்தீங்கன்னா சின மாடு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதம் குட்டி ஓட்டுரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கெஸ் வாங்கிட்டு இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா மேலே ஊற்றி விட்டு வாய்க்கால் பக்கத்துலேயே கட்டி வச்சிட்டோம். வேணுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது மேலே தண்ணியிலேயே படுத்து புரண்டுக்கிட்டுன்ட்டு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வெயில் ஆகி போச்சு. வாயில் பார்த்தா எனக்கு வெள்ளை கலர் நிறைய வந்துடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மரத்துல தண்ணி நல்லா எடுத்துவிட்டு பக்கத்துலேயே நிற்க வச்சிட்டோம்.
ஸோ காட்ட பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து வறண்டு அறுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா முளைக்காமல் தண்ணி இல்லாமல் முளைக்காமல் அப்படியே கிடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் தென்னை மரம் இருக்கும். ஸோ அந்த தென்னை மரம் நிழல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வரும். ஸோ இது மாதிரி மதிய நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து செட்டுக்குள்ளே கட்டாமல் இது மாதிரி பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தை வந்து கட்டி வச்சுருவோம். இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஷெட்டு. ஸோ ஷெட்டுக்குள்ளே ஏன் கட்ட மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் ப்ராப்ளம். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண்டு வச்சுருக்கேன். அதை மண்டு வச்சு அது நடந்து அது வந்து ஃபுல்லாக சேராக மாறிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தலைவலி வந்துடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா வந்து கட்டிட்டு அந்த நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சு வெளியே கட்டி வச்சுருவோம். சின்ன சின்ன கன்றுக்குட்டிங்க மட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வெளியே கட்டி வச்சா மாட்டில் போய் பால் ஊட்டிடுதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் உள்ளேயே கட்டி வச்சுருவோம். இது நம்ம கோழி கன்று. ஸோ இன்றைக்கி நான் பால் எல்லாம் வச்சு காட்டுறேன் பாருங்க. ஸோ இவ்வளோ தான் பால். இன்னும் ஒரு மாடு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 மாடு கறக்கணும். ஸோ எப்போ பார்த்தா வந்து நிறையா பால் கன்றுக்குட்டிக்கு விட்டுருவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பால் தேவைப்படுறதுனால அதுவும் இல்லாமல் பால் எல்லாத்துலேயும் குறைஞ்சனால பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மாட்லேயும் கொஞ்சம் நல்லாவே கறந்துடுறோம். கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு கம்மியாக தான் பார்த்தீங்கன்னா பாலை கொடுக்குறோம். ஸோ இங்கே இருந்த மரம் செடி இதையும் பார்த்தீங்கன்னா வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வைக்க போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வேலையும் நடந்துட்டுருக்கு. ஸோ இங்கே இருக்க மரம் இருந்தால் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிழலில் வந்திருக்கும். ஸோ எல்லாத்தையும் விற்க போகிறாங்காட்டி பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில் இந்த சைடு. இது பார்த்தீங்கன்னா நம்ம கடல் கோழி நீங்கள் பழைய வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்குது. ஸோ நம்ம குடும்பம் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக வெயில் நின்று களைச்சி போயிடுச்சு. ஸோ எதுவும் பார்த்தீங்கன்னா வெயில் நிற்க முடியல, எல்லாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கே வந்துட்டுருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா 4. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெயில் பயங்கரமாக தான் இருக்குது. பாருங்க வான்கோழி வருங்க கீழே ஈரத்தில் வளர்த்துட்டு இருக்கு. நம்ம போண்டா கோழி, பால் கோழி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி கடிவே படுத்துச்சுங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பால் இல்லை, கறக்கும் போது தெரியுது பால் மட்டும் நம்ம கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள் கறக்க பார்த்தீங்கன்னா வந்து பால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அதிகம் ஆகலை, கம்மியாக தான் வந்துருக்கு. இது அதுவும் இல்லாமல் இது தலையீத்து. இங்கே ஒன்று வருங்க, வெயில் தான் வழியாக செத்து கிடக்கும். அந்தளவுக்கு பால் இல்லை. ஸோ கன்றுக்குட்டி கொஞ்சம் கொடுத்துரும், அவுத்து விட்டாச்சு. இன்றைக்கி மொத்த பால் பார்த்தீங்கன்னா வந்து 10 லிட்ரு. ஸோ எல்லா வீட்டுக்கு கவர் ஆகிற மாதிரி கறந்தாச்சு.